நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பேசிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸலில் என்னென்ன வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் 2003, 2007, 2010, 2013, 2016, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெர்ஷன்ஸ் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதில் இருக்கிற எல்லா வெர்ஷனுடைய எக்ஸலையும் நான் கற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. நீங்கள் ஒரு வெர்ஷனை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். மீதி இருக்கிற எல்லா வெர்ஷன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். எக்ஸல் 2007க்கும் 2003க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா 2003ல் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இருந்திருக்காது. அதை வந்து 2007ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் அந்த 2007ல் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2007 இல்லை 2007க்கு மேலே இருக்கிற வெர்ஷன்ஸ் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். மற்றபடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் மற்ற காமனான விஷயங்கள் எல்லாமே சேமாக தான் இருக்கும். 365 மற்ற வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது 365ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம எக்ஸலை வந்து நம்ம சிஸ்டமில் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் எக்ஸல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸல் வந்து உங்கள் டிவைஸில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி என்னோடய சிஸ்டத்தில் வந்து எக்ஸல் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதனால் நான் ஓப்பன் பண்ணுறேன். விண்டோஸ் 11 சிஸ்டம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் எக்ஸல்னு டைப் பண்ணிங்கன்னா எக்ஸல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். விண்டோஸ் 11க்கு கீழே இருக்கக்கூடிய சிஸ்டம் விண்டோஸ் 10, விண்டோஸ் 8, விண்டோஸ் 7 இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட்டில் போய்ட்டு எக்ஸல்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஓப்பன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. இதில் நியூ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு ஒர்க் புக்கை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நியூ ஒர்க் புக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் சொல்லிட்டு இருக்குங்க இல்லையா? ஓப்பன் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணணுன்னா இந்த ஓப்பன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இங்கே ஹோம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளாங்க் ஒர்க் புக்கு. அதுக்கு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு டெம்ப்ளேட்ஸ் வேணும்னாலும் டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணி டேரெக்டாக உள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுனால பிளாங்க் ஒர்க் புக் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பிளாங்க் ஒர்க் புக்கை கிளிக் பண்ணோன்னையும் எக்ஸலோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஒர்க் புக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மல்டிபிள் சீட்டை கொண்டது தான் ஒரு ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாகவே புக்குனா என்ன சொல்லுவோம்? நிறைய சீட் கொண்டது தான் வந்து ஒரு புக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் புக் அப்படிங்கிறதும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சீட்ஸை கொண்டு இருக்கிறதாங்காட்டி தான் இதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ஒர்க் புக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு ஷீட் இருக்குது, நமக்கு இன்னொரு ஷீட் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குங்க இல்லையா? இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஷீட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு புதுசாக ஒரு ஷீட் உருவாயிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு எத்தனை ஷீட் வேணுமோ அத்தனை ஷீட்டை ஒவ்வொன்றா ப்ளஸ் கொடுத்து க்ரியேட் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அப்படியே நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே ஹோமு, இன்செட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் இருக்குங்க இல்லையா? இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிப்பனுக்கு மேலேயே வந்து நமக்கு ஒரு சில டூல்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேணும் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். அப்படியே ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் விண்டோ ரீசைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸல் புக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒர்க் ஷீட் வியூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நார்மல் வியூ, அதுக்கப்புறம் பேஜ் லேஅவுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜ் பிரேக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு 3 வியூ வந்து கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸல் சீட்டோட வியூஸை வந்து மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் வந்து இப்போ நார்மலில் இருக்குது, இந்த வியூ வந்து நார்மலில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் லேஅவுட் வியூ. அதுக்கடுத்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பேஜ் பிரேக் வியூ.
இது மாதிரி நமக்கு எந்த வியூ வேணுமோ ஸோ அந்த வியூ வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வியூஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பார் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாரை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஷீட்டை வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இங்கே எக்ஸலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ABCDEF அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலம் ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்பரில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோ ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் A அப்படிங்கிறது ஒரு காலம், B அப்படிங்கிறது ஒரு காலம், C அப்படிங்கிறது ஒரு காலம், D அப்படிங்கிறது ஒரு காலம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லெட்டருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு காலம் அப்படிங்கிறத குறிப்பிடுது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 1 2 3 அப்படிங்கிறது ரோவை குறிக்குது. ஸோ 4ங்கிறது ஒரு ரோ, 5ங்கிறது ஒரு ரோ, 6ங்கிறது ஒரு ரோ, 1ங்கிறது ஒரு ரோ. ஸோ இதில் வந்து முக்கியமானது என்னென்னா ஸோ இந்த காலமும் இந்த ரோவும் சேர்ந்து கிரியேட் பண்ணக்கூடியது தான் செல்லுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா B அப்படிங்கிற காலமில் 3 அப்படிங்கிற ரோவில் இருக்கக்கூடிய செல்லை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த செல்லோட நேம் வந்து B3. இப்போ நம்ம வந்து கடைசியாக செலக்ட் பண்ணிடுறது வந்து B3. எந்த செல் ஆக்டிவாக இருக்கோ ஸோ அந்த செல்லோட நேமை வந்து காட்டும். ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ B3 அப்படிங்கிற செல்லை காமிச்சிட்டு இருக்கு. ஸோ B3 அப்படிங்கிறது என்னென்னா ஸோ Bங்கிற காலமும் 3ங்கிற ரோவும் சேர்ந்து உருவாகி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது B3 செல். ஓகேங்களா? அது மாதிரி ரோவும் காலமும் சேர்ந்து உருவாகக்கூடிய இடத்துக்கு பேர் தான் செல்லு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே FXன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து இங்கே பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம இந்த ஹோம் டேப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஹோம் டேப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கும் ஸோ அதை ஃபார்மேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஹோம் டேப்பில் வந்து இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வந்து ஒரு டேட்டாவை என்ட்ரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோமோ ஸோ அந்த டூல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஹோம் டேப்பில் தான் வந்து இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் சைஸை மாற்றுறது, டெக்ஸ்ட் கலர் மாற்றுறது, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை போல்ட் ஆக்கிறது, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு நாம் கொடுக்கக்கூடிய டேட்டாவை ஃபார்மேட் பண்ணுறதும் டேட்டாவை என்ட்ரி பண்ணுறதுக்கும் உதவக்கூடிய டூல்ஸ் வந்து இந்த ஹோம் டேப்பில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸோ இன்செர்ட் டேப். ஸோ இந்த இன்செர்ட் டேப்பில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை இன்செர்ட் பண்ணுறதுக்கான அனைத்து டூலுமே வந்து அதாவது அனைத்து ஆப்ஷன்ஸுமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிக்சரை இன்செர்ட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் ஐக்கானை இன்செர்ட் பண்ணுறது, ஒரு டேபிளை இன்செர்ட் பண்ணுறது, ஒரு சார்ட்டை இன்செர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை இன்செர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இந்த இன்செர்ட் டேபிளில் வந்து இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஜ் லேஅவுட். ஸோ இந்த பேஜ் லேஅவுட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் ஒரு பேஜை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் பண்ணுறோங்க இல்லையா? ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதாவது ஒரு பேஜை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு அதை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ ஸோ அந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஜ் லேஅவுட்டில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு மார்ஜின், ஓரியன்டேஷன், அந்த பேஜோட சைஸ் என்ன, நம்ம அந்த பேஜில் எந்த ஏரியா வரைக்கும் மட்டும் பிரிண்ட் ஆகணும், பிரிண்ட் ஏரியா, ஸோ பேஜ் பிரேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பேஜை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை ஃபார்மேட் பண்ணுறோங்க இல்லையா? ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு தேவையான அனைத்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஜ் லேஅவுட்டில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸ் டேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாம் இந்த எக்ஸலில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் மற்றும் லாஜிக்கு ஃபங்க்ஷன்ஸு என்னென்ன இருக்கோ ஸோ அதெல்லாமே வந்து இந்த ஃபார்முலாஸ் டேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நேம் மேனேஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு செல்லுக்கு வந்து நேம் வைக்கிறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இந்த நேம் மேனேஜர். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா டேப்ஸ். ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டேட்டாவில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஸோ அந்த டேட்டா செட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டேட்டாவை இன்னொரு எக்ஸல்லேருந்து இம்போர்ட் பண்ணலாம் அல்லது ஒரு வெப்சைட்லேருந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டா டேபிளை வந்து ஷார்ட் பண்ணுறது, A to Z ஷார்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டேட்டாவை வந்து ஃபில்டர் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா வேலிடேஷன் பண்ணுறது. ஸோ எல்லாமே இந்த டேட்டா டேப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கும் அந்த டேட்டாவை க்ளீன் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் அனைத்துமே இந்த டேட்டா டேப்பில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவ்யூ டேப்பை வந்து ரெண்டு விஷயங்களாக பிரிக்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஷீட்டோட ப்ரொடக்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஷீட்டில் டைப் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் அண்ட் கிராமரை வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ரிவ்யூ டேப்பில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஷீட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஒர்க் புக்கை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷீட்டை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவ்யூ டேப்பில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ டேப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வியூ டேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி முன்னையே பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் புக் வியூஸ், நம்ம இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் புக் வியூஸ் வந்து பார்த்துருப்போம். சேம் அதே தான் வந்து இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கஸ்டம் வியூன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா பாரை வந்து ஹிடன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா பாரில் இருக்க டிக் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபார்முலா பார் வந்து போயிடும். ஸோ கிரிட் லைன் வேணானா கிரிட் லைன் டிக் எடுத்து விட்டுலாம். ஸோ உங்களுக்கு ஹெட்டிங்ஸ் வேணானா ஹெட்டிங் டிக் எடுத்து விட்டுலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் காலமையோ ரோவையோ வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ டேப்பில் வந்து வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸலோட இன்டர்ஃபேஸ் பற்றி ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டம்மியாக ஒரு டேட்டா போட்டு நம்ம இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து A1ல் டேட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். ஸோ B1ல் வந்து நேம் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். C1ல் வந்துட்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். இங்கே Dயில் வந்து சார்ஜஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ஈயில் வந்து டோட்டல் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டு வந்து மேனுவலாக டைப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் டேட்டை மேனுவலாக டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நம்ம டேட்டை வந்து ஃபார்முலா மூலிமா, அதாவது இன்றைக்கி டேட்டை வந்து எப்படி ஃபார்முலா மூலிமா கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் ஃபார்முலா மூலம் சொல்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் A2 அப்படிங்கிற செல்லை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணோன்னே நமக்கு இந்த மாதிரி அந்த கர்சர் வந்து பிளிங்காய் இதாகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஈக்குவல்ட் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸல் ஈக்குவல் டு செல்லில் வந்து ஈக்குவல் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாவே அது ஃபார்முலா தான் கன்சிடர் பண்ணும். நான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுடே அப்படிங்கிறத டைப் பண்ண போகிறேன். நான் 2ன்னு மட்டும் கொடுத்ததுமே ஸோ அது வந்து அதுக்கான சஜெக்ஷன் வந்து கொடுக்குது. ஸோ இதில் வந்து நான் டுடே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தேன்னா இன்றைக்கான டேட் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஃபார்முலா மூலமும் இன்றைக்கான டேட் வந்து என்ட்ரி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு ஷார்ட்கட் வந்து இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி இன்றைக்கான டேட் வந்து என்ட்ரி பண்ணலாம். ஸோ ஷார்ட்கட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் செமிகோலனை கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கான டேட் வந்து வந்துடும். ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா A3ல் எனக்கு வந்து நாளைக்கு டேட் வந்து வேணும். அதே மாதிரி A4ல் அதுக்கு அடுத்த நாள் டேட் வந்து வேணும். ஓகேங்களா? ஸோ இப்படி நான் ஒவ்வொன்றா டைப் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம ஒவ்வொன்றா டைப் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செல்லில் ஸோ ஜஸ்ட்டு இந்த செல்லோட கார்னருக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும். இதை பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் இழுக்கிறோமோ ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த டேட் வந்து ஃபில் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 11, 12, 10, 13, 10, 14, 10. ஸோ அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம நேமை வந்து டைப் பண்ணிடலாம். ஸோ நேமுக்கு வந்து நான் ABC அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ நான் இப்போ வரைக்கும் மட்டும் வச்சுக்கிறேன். மீதி எல்லாம் வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ரேண்டமாக கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து 4 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணி இழுத்தேன்னா எனக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் இன்க்ரிமெண்டல் வந்து 2. ஸோ அதனால் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே 6ன்னு எடுத்துருச்சு, இங்கே 8ன்னு எடுத்துருச்சு, இங்கே 10ன்னு எடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சார்ஜஸ். ஸோ நம்ம இங்கே டேட்டை ஃபில் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நம்பர்ஸையும் ஃபில் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இங்கே 1, 2 அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஸோ இதை நம்ம அப்படியே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து அந்த சீரீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேட்டர்னுக்காக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இங்கே 1, 2 2க்கு டிஃப்ரெண்ட் வந்து 1. ஸோ அதனால் அதுக்கு அடுத்து வரது 3, 4, 5 அப்படிங்கிறது எக்ஸலை ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இது வந்து சார்ஜஸ் வந்து நான் மேனுவலாக டைப் பண்ணிக்கிறேன். இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர் ஹவருக்கு 50 ரூபா சேலரி. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர் ஹவருக்கு 60 ரூபா சேலரி. அதே சி அப்படிங்கிறவருக்கு வந்து 20 ரூபா சேலரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பேஸ் பண்ணி டோட்டல் சேலரி எவ்வளோ வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து அதை ஈஸியாக வந்து போகிறதுக்கு என்ன பண்ணுவோம் நார்மலாக? ஸோ இந்த ஹவர்ஸை வந்து இந்த சார்ஜஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? சேம் அதே தான் வந்து நம்ம எக்ஸலில் பண்ண போகிறோம். ஸோ E2 அப்படிங்கிற செல்லை வந்து டபுள் கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் டு கொடுக்குறோம். ஸோ ஈக்குவல் டு கொடுத்தோம்னாவே அது ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். இப்போ ஜஸ்ட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு C2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன்.
C2 செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து ஸ்டார் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஸ்டாரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எகைன் வந்து நான் சார்ஜை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சார்ஜ் வந்து D2 ஓகேங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏவோட டோட்டல் சேலரி எவ்வளவோ அது வந்துடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இது ஒவ்வொன்றுக்கும் டைப் பண்ணிட்டு இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம அந்த செல்லோட கார்னரில் கொண்டு போனால் ப்ளஸ் சிம்பிள் வரும். அதை அப்படியே ட்ராக் பண்ணோன்னா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபார்முலாக்காக ஃபில் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இப்போது அதுக்கடுத்து நம்ம இது எல்லாத்தோட சம்மும் நமக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எகைன் டோட்டலுங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு E8 அப்படிங்கிற செல்லில் ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுக்குறேன். அதுக்கடுத்து இங்கே சம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் வந்து என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போது எனக்கு வந்து டோட்டல் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மின் வேல்யூ வேணும் அப்படின்னா மின் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். அதாவது மினிமம் வேல்யூ ஜஸ்ட் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நான் வந்து E2 அப்படிங்கிற செல்லிலிருந்து E6 செல்லு வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னா E2 to E6 இருக்குது. ஸோ இந்த E2 to E6 அப்படிங்கிறது ரேஞ்ச். நம்ம எதிலிருந்து எது வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அதுதான் வந்து ரேஞ்சு ஓகேங்களா. ஸோ இப்போ E2 to E6 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற மினிமம் வேல்யூ என்னவோ ஸோ அந்த வேல்யூ காட்டும் ஓகேங்களா. ஸோ மினிமம் வேல்யூ வந்து 100. ஸோ ஏ அப்படிங்கிறவர் தான் மினிமமாக சேலரி வாங்கியிருக்காரு. ஸோ அதே மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கணுன்னா ஸோ மேக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த மேக்ஸ் ஃபார்முலா போட்டு ஜஸ்ட்டு நீங்கள் மினிமம் போட்ட மாதிரி இங்கே மேக்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம அதே ரேஞ்சை செலக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ரேஞ்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்டர் கொடுத்தோன்னா 240 அப்படிங்கிறது மேக்ஸ் வேல்யூ. ஸோ 240 யார் யார் வாங்குறா, பி அண்டு டி அப்படிங்கிறவங்க 2 பேர் வந்து 240 வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஆவரேஜ் வேல்யூ வேணும்னா ஜஸ்ட் நான் ஏவிஜே இங்கே போட்டுக்கிறேன். ஸோ ஆவரேஜும் அதே மாதிரி தான். ஸோ இது மாதிரி நம்ம சிம்பிளாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்குலேஷன் வந்து இந்த எக்ஸலில் வந்து போட்டுக்க முடியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான கால்குலேஷன்ஸ் தான். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அப்படிங்காட்டி சிம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன ஃபார்முலாஸ் அதை வச்சு நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இனி வரக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஃபார்முலாஸ் அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு எக்ஸல்ஸை பற்றிலாம் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஆவரேஜ் போட்டு ரேஞ்சை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் பேராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம் அப்படின்னா எஸ் ஆன் ஓவன் கேட்குது. ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தோம்னா அது மாதிரி கரெக்ஷன் கேட்கும். ஸோ கரெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த 5ஓட ஆவரேஜ் வந்து கிடச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்ம சிம்பிளாகவே வந்து எக்ஸலை யூஸ் பண்ணி கால்குலேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது எனக்கு வந்து இதுக்கு வந்து பார்டர் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்டர் வந்து வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போது இது வந்து ஒரு டேபிள் மாதிரி உங்களுக்கு தெரியுது பார்டர் போட்டங்காட்டி ஓகேங்களா. ஆக்சுவலாக இது வந்து டேபிள் இல்லை. ஸோ இது டேபிளாக மாற்றணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஃபார்மேட் எஸ் டேபிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நமக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும். ஸோ மை டேபிள் ஹேஸ் அ ஹெட்டர், அதாவது உங்கள் டேபிளில் வந்து ஹெட்டர் இருந்துச்சுன்னா மை டேபிள் ஹேஸ் அ ஹெட்டர் கொடுத்துருங்க. ஸோ இல்லை அப்படின்னா ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக காலம் 1 காலம் 2 அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆல்ரெடி எனக்கு காலம் இருக்குங்காட்டி மை டேபிள் ஹேஸ் அ ஹெட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ ஹெட்டர் இருக்குங்காட்டி டேபிள் ஹேஸ் அ ஹெட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது டேபிளாக வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் சைஸு இதெல்லாம் வந்து ஃபார்மேட் பண்ணி பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட் சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் இதை கிளிக் பண்ணேன்னா எங்கள் டெக்ஸ்ட் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுது. இதை நான் போல்டு பண்ணணும்னா போல்டு பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து இந்த சார்ஜஸ் அப்படிங்கிறத ஃபார்மேட் வந்து நான் கரன்சியாக மாற்றணும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரல்னு இருக்கும். ஸோ அந்த ஜென்ரலுக்கு பதிலாக கரன்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம்னா ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரன்சி ஃபார்மேட்டுக்கு வந்து மாறிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கரன்சியாக வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ஃபைனலாக வரக்கூடிய வேல்யூவும் வந்து கரன்சியாக சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரன்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து கரன்சியாக மாறிடுச்சு. ஜஸ்ட் இதையும் வந்து நம்ம போல்டு பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நம்ம இந்த டேப்பை யூஸ் பண்ணி ஃபார்மேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வியூவில் ஃப்ரீஸ் பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே இருக்கிறதான் ஃப்ரீஸ் பேன். ஸோ இந்த ஃப்ரீஸ் பேனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீஸ் டாப் ரோ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஃபஸ்ட் ரோ மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ மட்டும் ஃப்ரீஸ் ஆகி அப்படின்னு நின்றுக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் ரோ வந்து அப்படியே இருக்கும், அந்த ஃபஸ்ட் ரோவோட ஹெட்டர்ஸ் மட்டும். ஸோ இப்போ இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா எகைன் மறுபடியும் வந்து இந்த ஃப்ரீஸ் பேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஸோ அன்ஃப்ரீஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அன்ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ இப்போ அன்ஃப்ரீஸ் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவும் போல் பழையபடிக்கு வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா
நம்ம ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி அந்த செல்லை வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இதில் வந்து செல்லை ஹைலைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டேட்டா பார்ஸு, ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட் செல்ஸ் அண்ட் செல் ரூல்ஸ்னு இருக்குங்களா, ஸோ அதில் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் கொடுத்துட்டேன். ஸோ கிரேட்டர் தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டாக இது 40ன்னு எடுத்துகிட்டு வருது. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30ங்கிறத கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். டிஃபால்ட்டாக லைட் ரெட் ஃபில் வந்து இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கஸ்டம் ஃபார்மேட் கொடுத்து, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது ஃபார்மேட் வந்து நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபில்லுக்கு போனீங்கன்னா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் வேணுனாலும் பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போது க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இப்போ 30 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ரீன் கலர் மாறிச்சு. சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்லில் வந்துட்டு ஹைலைட் செல்ஸில் போயிட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்குறேன். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வந்து எனக்கு வந்து 30 ரூபாய்க்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ரெட் கலரில் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இதில் போயிட்டு கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரெட்டு கொடுத்துட்றேன். ஸோ ரெட்டு கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தேன்னா ஸோ எனக்கு 30 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதெல்லாம் க்ரீன் கலரில் காட்டும். ஸோ 30 ரூபாய்க்கு கீழே இருக்கிறதெல்லாம் ரெட் கலரில் காட்டும். ஸோ 30 ரூபாய் இருக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு ஃபார்மேட்டிங்குமே பண்ணியிருக்காது. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டேட்டா பார்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டேட்டா பார்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டேட்டா பார்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதை வந்து டேபிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டேபிளாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம இந்த டேபிளில் போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ டேபிள் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த டேபிள் டிசைனில் வந்து நம்ம இந்த டேபிளில் வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக இருந்ததை வந்து டேபிளாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். எகைன் வந்து இந்த வேல்யூஸை வந்து நார்மலாக மாற்றுறதுக்கு, இந்த ரேஞ்சை வந்து நார்மலாக மாற்றுறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வெர்ட் டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து டூ யூ வாண்ட் டு கன்வெர்ட் த நார்மல் ரேஞ்சுன்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டோம்னா இது வந்து நார்மல் ரேஞ்சுக்கு மாறிடும். இப்போ டேபிள்லேருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த 2ஆம் நம்பர் ரோவுக்கு மேலே ஒரு ரோ வந்து இன்செர்ட் பண்ணணும். சரிங்களா. ஸோ அப்போ நான் வந்து ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்செர்ட் கொடுத்தேன்னா ஸோ இப்போது ரோ வந்து இன்செர்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே க்ரீன் கலர் இருக்குங்காட்டி ஸோ அதே க்ரீன் கலரை வந்து இது எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஸோ எனக்கு வந்து கீழே 3வது ரோ என்ன ஃபார்மேட்டிங்கில் இருக்கோ அதே ஃபார்மேட்டிங்கில் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ நம்ம எகைன் மறுபடியும் வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் போய் நம்ம ஃபார்மேட்டிங் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபார்மேட் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபார்மேட்டை வந்து இங்கே இருக்கிறத அப்படியே அங்கே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்டரை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எகைன் மறுபடியும் நான் மேலே வந்து அந்த ஃபார்மேட் பெயிண்டரை எங்கேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்குமோ அந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்லேருந்து எல்லாமே இது எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 11ஆம் தேதிக்கு முன்னாடி இருக்கிற டேட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த செல்லில் வந்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை நம்ம கீழே இழுத்தோம்னா ஸோ அதுக்கு அடுத்த டேட் வரும். அதுவே வந்து மேலே இழுத்தோம்னா ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீரிஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 10/10/24 வந்துருச்சு. நான் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபி அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்குறேன். ஸோ ஒர்க்கிங் ஹவர் வந்து 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 100ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எகைன் இதே கால்குலேஷன் வந்து இங்கேயும் போகிறதுக்கு வந்து ஜஸ்ட் இதை வந்து அப்படியே நான் இங்கே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கால்குலேஷன் வந்து இங்கே வந்துருச்சுலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த ஷீட்டை வந்து காப்பி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷீட்டுக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணனா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனையும் மூவ் டு எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் காப்பி அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ கிரியேட் காப்பி கொடுத்ததுக்கப்புறம் நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்தேன்னா எனக்கு சேம் இந்த சீட்டில் என்ன இருக்கோ அதுவே வந்து ஷீட் 1, 2 அப்படிங்கிறதுல வந்து இங்கே இந்த ஷீட்டுக்கு வந்து காப்பி ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அதுவே வந்து எனக்கு இந்த ஷீட்டில் எனக்கு காப்பி வேணாம், இதை வந்து நியூ ஒர்க் புக்கில் காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து எகைன் மறுபடியும் வந்து அந்த ஷீட்டை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ஆர் காப்பி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புக் 1ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் 1ங்கிறது கரண்ட் புக்கோட நேமு. நான் நியூ புக் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். நியூ புக் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே கிரியேட் காப்பி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டு இங்கே வந்து ஓகே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ஒரு புக் 2 அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ புக் 2ல் வந்து காப்பி ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஷீட்டை தனியாக ஒரு ஒர்க் ஷீட்டுக்கு வந்து காப்பி பண்ணுறதையும் இந்த மூலிமா பண்ணிக்கலாம். ஏன் இந்த ஷீட் வேணாம் எனக்கு டெலிட் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி சேம் அதே மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம்.
இப்போ டெலிட் கொடுத்தோம்னா இந்த ஷீட் வந்து டெலிட் ஆகும். இப்போ இந்த ஷீட்டுக்கு வந்து ரீநேம் பண்ணுறதுனா டேட்டா அப்படிங்கிறத நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரீநேமும் பண்ணிக்கலாம். சாரி, ஒரு 2 செல் இருக்குது. ஸோ இந்த 2 செல்லையும் நான் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா இங்கே மெர்ஜ் கொடுத்தேன்னா இந்த 2 செல்லுமே வந்து மெர்ஜ் ஆயிரும். ஸோ இப்போ மறுபடியும் எகைன் மெர்ஜை கிளிக் பண்ணனா இந்த மெர்ஜ் வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வார்ப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வார்ப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுறேன். G2ங்கிறதுல வந்து ஒரு சில டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிட்டேன். அதுவே வந்து நான் எகைன் மறுபடியும் H2ல டைப் பண்ணேன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா G2ல இருக்கிற டெக்ஸ்ட் வந்து மறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ டெலிட் ஆகலை, ஆனால் வந்து மறைஞ்சிரும். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டை வியூ பண்ணணும்னா ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன், நீங்கள் வந்து இந்த காலம் வித்தை வந்து எந்த அளவுக்கு டெக்ஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணோன்னா நமக்கு ஃபுல் இதுவும் கிடச்சிரும். ஸோ இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ரோ வித்தை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து வரணும் அப்படின்னா வார்ப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணனா ஸோ எனக்கு வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளேயே வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ் கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்ப் டெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக மேலே இருக்கக்கூடிய ரிப்பன்ஸ்ல எல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் போட்டு ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து ஃபாண்ட் டூல் இருக்குங்க இல்லையா? ஸோ நம்ம இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஸோ இதில் இல்லாத ஒரு சில டூல்ஸ் வந்து அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபாண்டுங்கிறத வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த செல்லுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஸ்ட்ரைக் த்ரோன்னு கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரைக் த்ரோ கொடுத்தேன்னா எனக்கு அந்த லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் அவுட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இல்லாத ஆப்ஷன்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். ஸோ இப்போது இது வரைக்கும் வந்து நம்ம எக்ஸல் சீட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸல் சீட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான டேட்டாவெல்லாம் வந்து லாஸ் ஆயிரும். ஸோ இப்போ இந்த எக்ஸல் சீட்டை வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைலுக்கு போயிருங்க. ஸோ ஃபைலில் சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சேவை கிளிக் பண்ணுங்கள். சேவை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் 365 வெர்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து க்ளவுடில் சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் லோக்கல் பிசியில் சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து காட்டுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு க்ளவுடில் வந்து OneDrive இருக்குது, ஷேர் பாயிண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டில் எதில் வேணாலும் நான் வந்து சேவ் பண்ணுறேன்னா சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் இங்கே ப்ரௌசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ரௌசர் கிளிக் பண்ணி என்னோட லோக்கல் கம்ப்யூட்டரில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். நான் இப்போ டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக புக் ஒன்றுன்னு இருக்குது. நம்ம இந்த நேம் வேணும்னாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேம் எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து மை ஃபர்ஸ்ட் ஒர்க் புக் அப்படிங்கிறது நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ எகைன் நீங்கள் ஃபைலுக்கு போனீங்கன்னா இங்கே சேவஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா நீங்கள் வந்து இந்த ஒர்க் புக்கை மறுபடியும் எகைன் இன்னொரு காப்பியாக சேவ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் காப்பியை அப்படியே வச்சுட்டு நீங்கள் டூப்ளிகேட் காப்பியில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த சேவஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதிலும் சேம் அதே மாதிரி தான் நம்ம சேவ் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ நான் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். ப்ரௌஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு என்னோட டெஸ்க்டாப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை ஒர்க் புக் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. நான் மை ஃபர்ஸ்ட் ஒர்க் புக் ஒன்றுன்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எக்ஸல் ஒர்க் புக்கை வந்து சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து இந்த ஃபைலை நம்ம யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ டேரெக்டாக அங்கே போயிட்டு அந்த ஃபைலை எடுத்து அட்டாச் பண்ணியும் நீங்கள் அனுப்பலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைலில் போயிட்டு ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அட்டாச்மெண்ட்னு காட்டும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ என்ன ஒர்க் புக் கரண்ட் கண்டிஷனில் இருக்கோ அந்த ஒர்க் புக் வந்து மெயில் அட்டாச்மெண்ட்டில் போய் ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆகி நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பிடிஎஃப் அட்டாச்மெண்ட்னா இப்போ இருக்கிற ஒர்க் புக் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி அட்டாச்மெண்ட் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலோட பேசிக்ஸை பற்றி தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அஃபிஷியல் முறையில் ஷேர் பண்ணுங்கள்.